ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ப்ரான் தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/2 kg ப்ரான் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பல்லாரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு, போதும் வதங்கினது. இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இதெல்லாம் வேக விடுங்க. நல்லா வேகட்டும், அப்போ தான் தக்காளி நல்லா மேஷ் ஆகும், நல்லா வதங்கும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1½ டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பச்சை வாசனை போகட்டும். அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போது இது கூட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. குயிக்காக வெந்துடும். இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, வீட்டில் இருக்க மசாலாஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இந்த ப்ரான் பாயில் ஆகிற அளவு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தொக்கா மாறிட்டு பாருங்கள். போட்ட எல்லா மசாலாவும் அந்த ப்ரானோட ஆட் ஆயிடுச்சு. இதை ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ் எதுக்குனாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இது மேலே நம்ம கொரியண்டரை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.